சோழ நாட்டில் சிவி சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு மன்னர் இருக்காரு. அவர் மாடியில் உலா வந்துட்டுருக்காரு. அந்த டைமில் ஒரு புறா ஒன்று வருது. நான் உங்களுடைய தேசத்தில் தான் இருக்கேன், பருந்து ஒன்று துரத்துது, அதுக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்துட்றாரு. அப்போ பருந்து வருது, நானும் உங்களுடைய தேசத்தில் தானே இருக்கேன், என்னோட உணவை நீங்கள் கெடுத்துட்டீங்க, எனக்கு உணவு இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க, பேசாமல் கோழி இறைச்சி இந்த மாதிரியான உணவை பருந்துக்கு கொடுத்துட்டு அவங்களுடைய வாக்கு காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மன்னர் அவர்கள் சொல்கிறாங்க, பருந்தோட உணவு கெடுத்தது நான் தான், அதனால் புறாவுக்கு ஈக்குவலான என்னுடைய தொடை சதையை நான் பருந்துக்கு உணவாக கொடுக்க போகிறேன்னு சொல்லி கொடுக்கவும் செய்கிறாரு. அப்பேற்பட்ட மன்னர்கள் வாழ்ந்த தேசம் தான் நம்மளுடைய பாரத தேசம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.